ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சாதம் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 6 விசில் விட்டுருங்க, நல்லா வெந்துடும். நான் ஒரு பாத்திரத்தில் கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறமா புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 7-8 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பழுத்து தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க, அது நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற அந்த கொண்டக்கடலையே அதோட தண்ணியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொண்டக்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கறனால நான் உப்பு எதுவும் இப்போதைக்கு நான் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு ஜாரில் என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கோம், அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை நான் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஊற்றிருக்க தேங்காயோட பச்சை வாசனை போகி குழம்பு நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த சமயத்தில் நான் கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இது நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.